அதாவது டிபெட்டியன் வேர்டில் லாமா லாமான்னா அதுக்கு அர்த்தம் வந்து குரு. நான் தலையெல்லாம் மாங்கிறதுனால அதை நான் பண்ணேன்னு அவசியம் கிடையாது. நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன். அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு புத்த துறவி. எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து உலகத்தை வந்து சந்தோஷமாக்குறதுக்கு, பொருளை நோக்கி, பணத்தை நோக்கி, பங்களா, இந்த இளைஞர்கள், உலகத்தோட இளைஞர்கள் வந்து எல்லாருமே வந்து அதை நோக்கி தான் போகிறாங்க. என்னோட அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய உலகம் இருக்கு இல்லையா, இதுக்கு பல பிரச்சனைகள் இது வந்து நம்மளா உருவாக்குனது தான். கரோனா இருக்கும்போது நீங்கள் அதிகமாக வந்து ஸ்லீப்பிங்க. அதனால் வந்து அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா மாடர்ன் எஜுகேஷன் இருந்தது. அது வந்து பணம் சம்பாதிக்கிறத பற்றி தான். அது நீ ஒரு கரெக்டாக சொன்னீங்க. அதே மாதிரி தான் மனிதன் வந்து கருமையோதவாக இருக்கிறான். அப்புறம் இப்போது வந்து விஞ்ஞானிகள் கூட சொல்கிறாங்க மனிதனுடைய இயல்பே வந்து கருணை தான், கருணை ஆய்த்தது தான். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஹிஸ் ஹோலினஸ். ஏன்னா நீங்கள் தான் லிவிங் புத்தா, லிவிங் மகாத்மா காந்தி எங்களுக்கு இந்தியாவில். சே அப்படிலாம் சொல்லாதீங்க. லிவிங் புத்தா, அதாவது டிபெட்டியன் வேர்டில் லாமான்னா அதுக்கு அர்த்தம் வந்து குரு. குருன்னா டிபெட்டியன் வார்த்தையில் வந்து லாமா அப்படின்னு அர்த்தம். டிபெட்டியன் வேர்டில் லாமான்னா லிவிங் புத்தா அப்படின்னா அர்த்தம் கிடையாது. அப்படி தான் சொல்லலை அவங்க. அது வந்து சைனீஸ் வார்த்தை ஹோஃபு அப்படின்னு சொல்லிப்பது. அப்படின்னா லிவிங் புத்தான்னு அர்த்தம். அப்படின்னா நீங்கள் தான் வந்து எங்களுக்கு லிவிங் மகாத்மா காந்தி. அது வந்து என்னால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா வந்து நான் வந்து மகாத்மா காந்தியோடைய ஒரு ஃபாலோவர். நான் அவரை ரொம்ப மதிக்கிறேன். அப்புறம் அவர் வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை முறை. நான் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து எளிமையான வாழ்க்கை முறை நீங்கள் தான் வந்து உலகத்தோட ரொம்ப கருணையான ஒரு ஆன்மீக குரு. பல இந்தியன் கலாச்சாரத்தை வந்து உலகம் ஃபுல்லாக நீங்கள் வந்து திரும்ப கொண்டு வந்திருக்கிறீங்க. லட்சக்கணக்காக நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா இந்தியர்கள் நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்து தொன்மையான இந்திய கலாச்சாரத்தை உதாரணத்துக்கு நலந்தா எடுத்திருக்கீங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி. ஆமாம், நானும் அதை நம்புகிறேன். அதாவது நான் தலையெல்லாம் மாங்கிறதுனால அதை நான் பண்ணேன்னு அவசியம் கிடையாது. நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன். அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு புத்த துறவி. அதனால் புத்த தர்மம் வந்து இந்திய மதம், இந்திய தர்மம். அதுக்கப்புறம் முக்கியமாக நலந்தா பாரம்பரியங்கிறது வந்து அதிகமாக வந்து லாஜிக்கும் முழுமையான புரிதலும் வந்து எதை பற்றின்னு சொன்னால் நம்மளோட உணர்வுகளை பற்றினது. அதனால் எனக்கு வந்து உலகத்தோடு அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நான் வந்து என்னைய வந்து நான் ஒரு மனிதனாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா அது வந்து ரொம்ப நியாயம்தானே. எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து உலகத்தை வந்து சந்தோஷமாக்குறதுக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. அதுதான் நம்மளோட பொறுப்பு. வேறு அதோட முக்கியம் வந்து நம்மளோட பிரார்த்தைகள் மூலமாக நான் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையான ஆள். ஏன்னா விழிப்புணர்வு மூலமாக, கல்வி மூலமாக அதில் வந்து நான் முழுமை ஈடுபாட்டோடு இருக்கேன். நான் எங்கே போனாலும் சரி அதை பற்றி பேசுவேன். நான் வந்து மனிதத்தன்மையை பற்றி தான் பேசுவேன். அதாவது நம்மளுக்குள்ளே இருக்கிற அது வந்து ஒரு சமூக மிருகம். நம்ம எல்லாருமே வந்து ஒரு கருமையோட வெளியே நம்ம எல்லாத்தையும் இருக்கணும். அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதிகப்படுத்தணும், மடக்கணும். அதுதான் வந்து உண்மையான வாய்ப்புகள் வளரும். ஹிஸ் ஹோலினஸ், இன்றைக்கி கல்விங்கிறது உலக சுற்றி அது வந்து ஒரு பொருளை நோக்கி, பணத்தை நோக்கி, பங்களா, இந்த இளைஞர்கள், உலகத்தோட இளைஞர்கள் வந்து எல்லாருமே வந்து அதை நோக்கி தான் போகிறாங்க. பணத்தை நோக்கி, அதுக்குண்டான கல்வி. இப்போ இன்றைய காலத்து கல்வி வந்து அதை நோக்கி தான் இருக்குது. நம்ம வந்துங்க எப்படி வந்து இளைஞர்களை வந்து மனிதத்தன்மைக்கு சேவை பண்ணுறதுக்கு எப்படி அவங்கள மாற்றுறது? முதல்ல
என்னோட அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய உலகம் இருக்கு இல்லையா, இதுக்கு பல பிரச்சனைகள் இது வந்து நம்மளா உருவாக்கினது தான். அப்புறம் ரொம்ப நிறையா பிரச்சனை கொடுக்குறாங்களோ, அதாவது மக்கள் யாரெல்லாம் வேணும்னே பண்ணுறாங்கன்னு இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் அதுதான் குறுகிய பார்வை, அப்புறம் அறியாமை, அதில் தான் பல பிரச்சனைகள் பண்ணுறாங்க. அதனால் பல பிரச்சனைகள் அது நம்மளா உருவாக்குறது தான். அதனால் கேள்வி என்ன வருதுன்னா, எப்படி இது நடந்தது? முதல்ல மனிதன் கருமையோதவா இருக்கிறான். அப்புறம் இப்போ விஞ்ஞானிகள் கூட சொல்கிறாங்க, மனிதனுடைய இயல்பே கருணை தான், கருணையாய் தரும் தான். நம்மளோட சொந்த அனுபவத்திலேயே நம்ம பிறந்த உடனே நம்ம எப்படி உயிரோடு இருக்கிறோன்னா, தாயோடைய ஒரு அன்பான ஸ்பைசத்தினால தான். அதுக்கப்புறமா கூட கொஞ்சம் வருஷம் நம்ம கருணையினால் மட்டும்தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். அதனால் 700 கோடி மனிதர்கள் இருக்காங்க, எல்லாரும் அப்படி தான். அப்புறம் தான் இருக்கு, அதாவது அறிவுபூர்வமாக, உணவுபூர்வமாக, உடல் பூர்வமாக 700 கோடி மக்கள் ஒரே மாதிரி தான். எல்லாருக்கும் சந்தோஷமாக வாழணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. காலண்டியும் சரி, ராத்திரியும் சரி, வாரங்கள், மாதங்கள், வருஷங்கள், பல வருஷங்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்மளே தான் வகிக்கிறோம். அதனால் இப்போ இருக்கிற கல்வி முறைங்கிறது, இந்த கல்வி முறை, அதாவது சொல்லப்படுற மாடர்ன் கல்வி முறை, அதுவும் யூரோப்பில் வந்திருக்கு. அதனால் யூரோப்புமே தொழில்மயமானதுக்கு அப்புறமா வளர்ச்சிக்காக நீங்கள் அங்கேயுமே கல்வி பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி ஒரு நிறுவனமாகி படிப்புக்காக அது அதனால் அந்த காலத்தில் யூரோப்பில் உள் அமைதி, அதுக்கப்புறம் ஒரு தர்மம், நியாயம், அதெல்லாம் அவங்க மதத்தின் அடிப்படையில் வச்சுருந்தாங்க. அதனால் ஒரு வழியில் உள்ள இருக்கிற தர்மமும் அதில் கவனம் செலுத்தி இருந்தாங்க. ஆன்மீக மத சார்பு அமைப்புகள் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா புது கல்வி முறை, கல்வி நிறுவனங்கள் ஆரம்பித்தாங்க. அதில் எதை ஆர்வம் காமிச்சாங்கன்னா மூளை வளர்ச்சியை பற்றி கவனம் செலுத்தினாங்க. அதனால் அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா மாடர்ன் எஜுகேஷன் இருந்தது. அது பணம் சம்பாதிக்கிறத பற்றி தான் நீ கூட கரெக்டாக சொன்னீங்க, அதே மாதிரி தான். அதனால இந்த தலைமுறை, இந்த தலைமுறையில் அந்த மாதிரி அந்த கல்வி முறையை படித்தனாலோ அவங்கெல்லாம் பணம் சம்மந்தப்பட்ட வாழ்க்கையை தான் உருவாக்குறாங்க. அந்த மாதிரியான கலாச்சாரம் உருவாக்குறாங்க. அவரான மக்கள் அவர் பூரா மதம், இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தீவிரமாக அந்த நம்பிக்கையை ஃபாலோ பண்ணணும். ஆனால் நிறையா பேர் அவங்களோட மனசே 90% ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்து தான் மனசு போகுது. அது இல்லாமல் தர்மம் பற்றி ஒரு 10% இருக்குது. அதனால் ஒரு சில 1%ன்னு கூட சொல்லலாம். அதனால் அதெல்லாம் இப்போ ரொம்ப ஃபேஷன் ஆகிடுச்சு. நான் கிறிஸ்துவன், நான் ஹிந்து, நான் முஸ்லீம், அந்த மாதிரிலாம் சொல்கிறது நிஜமான அன்றாட வாழ்க்கையை பற்றி அது எதுவுமே இருக்காது. எல்லாமே தர்மத்தை தடைபிடிக்கிறதே கிடையாது. அவங்க வாட்டில் என்ன சொல்கிறாங்களோ அது என்ன சொல்கிறாங்க, அன்பு, மன்னிக்கிறது, பொறுமை, திருப்தி, இப்படிதான் ரொம்ப நல்ல விஷயங்கள். அதனால் நம்ம ஒரு புரட்சி, நம்மளுக்கு இன்னொரு விதத்தில் ஒரு புரட்சி கல்வி முறையில் தேவை. அதாவது இந்த பணம் சம்பாதிக்கிற கல்வி முறை உபயோகம்னா அதை வச்சுக்கோமே, ஆனால் அதை கூட சேர்த்து ஒரு பாடம் எடுத்தணும். அதாவது உள்ளே இருக்கிற தர்மம் பற்றி, அதாவது முதல்ல ஞானம், அதாவது எதை பற்றினது, நம்மளோட உணர்வுகள் பற்றி. இதெல்லாம் நான் பொறாமை இந்தியன் சைக்காலஜியில் ரொம்ப இருக்கிற விஷயங்களை பாட முறையில் கொண்டு வரணும். நானும் இன்னொன்று என்ன யோசிக்கிறேன், லாஜிக்கல் அப்ரோச், அதாவது தர்க்க ரீதியான அணுகுமுறை,
இந்த 2 விஷயங்கள் வந்து ரொம்ப எளிமையாக நம்ம இப்போ இருக்கிற கல்வி முறையிலேயே சேர்த்துக்க முடியும். ஆனால் இது வந்து ஒரு ஆன்மீக ஒரு பின்னணியிலேருந்து வருது. அதனால் நம்ம வந்து பாடத்திட்டத்தையும் நம்ம வந்து கவனிக்கணும், தர்மத்தையும் தனியாக கொண்டு வரணும். அதனால் நான் வந்து மதசார்பற்ற ஒரு தர்மம், மதசார்பற்ற ஒரு பாடம், அதாவது முக்கியமான ஆதாரத்திலிருந்து என்னை பொறுத்த வரைக்கும் தரிதிலிபியான ஒரு அறிவியல் மனசு இதெல்லாம் வந்து புத்த இதில் இருக்கணும். அதே சமயத்தில் இதில் ஒரு தனியாகவும் இதை கொண்டு போயிடணும், அல்லது பாடமுறை தாண்டி. அதனால் இந்திய ஒரு ட்ரெடிஷன் பொறுத்த வரைக்கும் அது வந்து மதசார்பற்ற ஒரு அது வந்து எல்லாத்தையும் மக்களையுமே வந்து அது சென்றடைய முடியும். அவங்க அந்த நம்புறையோ மதத்தை நம்பலையோ என்ன வேறுபாடு எதுவுமே தெரியாது. அப்புறம் ஹோலினஸ் இன்றைக்கி வந்து இளைஞர்கள் யாரெல்லாம் வந்து படிக்கிறாங்களோ அவங்களாம் வந்து வேலையை நோக்கி தான் போகிறாங்க. வேறு யாருக்காவது ஒருத்தருக்கு வேலை பார்க்க போகிறாங்க. இப்போது தொழில் ஆரம்பிக்கிறது, இப்போ இளைஞர்கள் தொழில் ஆரம்பிக்கலாம், புது புது பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷன் தேடலாம். அதாவது ஏழ்மை, சுற்றுச்சூழல் பிரச்சனை, கல்வி, பெண்கள் மேம்பாட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்க தீர்வு காணலாம். இதெல்லாம் தான் பல வழிகள் மூலமாக இளைஞர்கள் வந்து தொழில் ஆரம்பிக்கலாம். இப்போது எப்படி வந்து அவங்களுக்கு வந்து கருணையை இந்த தொழிலுக்குள்ளே புகுத்த முடியும்? குழந்தைங்க, இளைஞர்கள் எப்படி அதை உள்ளே புகுத்துறது? கருணை முதல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட ஆரோக்கியத்துக்கு வந்து மன அமைதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருணை இருக்கும்போது நீங்கள் அதிகமாக வந்து ஸ்லீப்பிங்க. இந்த கோவம் வருதுன்னு சொன்னால் சந்தேகம், நம்பிக்கையின்மை, பொறாமை, கொஞ்சம் சிரிப்பு இருந்தால் கூட அது வந்து செயற்கையான சிரிப்பாயிடும். அதனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து நீங்கள் ஒரு நம்பிக்கையான ஒரு மெம்பர் நீங்கள் சம்பாதிப்பீங்க? நம்மலாம் வந்து சமூக விளைஞ்சிட்டு நம்மளுக்கு நம்புறது தேவை. வெறும் பணத்தை வச்சு, பதவியை வச்சு, என் படிப்பு கூட வச்சு எந்த ஒரு உறுதியும் கிடையாது. உங்களுக்கு நேர்மையான ஆழமான மெமரி உருவாக்கிங்க. அதுதான் வந்து உங்களோட பர்சனல் லெவலில். அதுக்கப்புறம் ஒரு ஆரோக்கியமான மனசு, அமைதியான மனநிலையை வச்சு தான் வந்து உங்களோட மூளையை நல்லா பயன்படுத்த முடியும். பிறகு முழுமையாகவும் அப்போ தான் உங்களால் யோசிக்க முடியும் எல்லாத்தையும். ஒன்றுமே ரொம்ப ஒரு ஆசை, ரொம்ப உங்களோட பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மூளை வந்து முழுசாக வேலை பண்ணாரு. அமைதியான ஒரு மனசு வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஒரு மனிதனுடைய ஒரு மூளையை முழுமையை பயன்படுத்த முடியும். அதனால் நம்ம வந்து மாணவர்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லலாம். அதாவது எப்படியெல்லாம் வந்து நீங்கள் விரைவுபடுத்துறது, எப்படி நீங்கள் முழுசாக பயன்படுத்துறது, புத்தகத்து மூலமாக இல்லை, கிளாஸ் ரூம் கிடையாது. அது மனிதர்கள், அந்த மனிதன் அவனோட மனநிலை, அவனோட வந்து அறிவு, அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதை சொல்லலாம். அதே மூலமாக நம்ம வந்து மன அமைதியோடைய முக்கியத்துவத்தை பற்றி, ஆரோக்கியத்தை பற்றி, அதோட முக்கியத்துவம் வந்து நம்மளால், அப்புறம் மன அமைதி எவ்வளோ முக்கியம், அதை எப்படி நம்மளோட மூளையை முழுசாக வேலை பண்ணுறதுக்கு வந்து உதவுது அப்படின்றத சொல்லணும். அப்புறம் மாணவர்கள், பசங்க வந்து அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. நம்ம வந்து எப்படி யோசிக்கக்கூடாதுன்னு சொன்னால், நம்ம பூவை நினைக்கிறோம். அதாவது கருணைங்கிறது வந்து ஆன்மீகம், இந்த வாழ்க்கையை பற்றி. அது தப்பு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் வழி சொல்லுவேன். அதாவது நானே நிறையா பூஜைகள்லாம் பண்ணுவேன். அதான் ஒரு சில நேரங்கள் எனக்கு வந்து அதில் வந்து ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கும். அதாவது தர்மம் அப்படிங்கிறதே வந்து
உடனே நம்மளுக்கு மனசில் வருவது வந்து பூஜை புனஸ்காரம். அது வந்து நேரடியான டெய்லி வாழ்க்கையில் வந்து அதில் இதுவில்லையே. நம்மக்கிட்ட முழுமையான ஒரு அறிவு ஞானம் இருக்கணும். தர்மம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது நம்மளோட அணுகுமுறை, மனசோட அணுகுமுறை, முக்கியமாக வந்து கருணை, அப்புறம் ஞானம். அதுக்கப்புறமா வந்து தத்துவம், அதாவது ஆழமான ஒரு ஆர்வம் அந்த அது வந்து அதிகமாகும். இது என்ன நான் தர்மங்கிறது வந்து கோயில் போகிறது, அப்புறம் அமைதியாக இருக்கிற அந்த கோயில் போகிறது, பிரார்த்தனை பண்ணுறது, பிரார்த்தனை பண்ணுறது, அப்புறம் பூஜை நடத்துறது. அதனால் ஒரு பெரிய பொருள் கிடையாது. நீங்கள் குழந்தையா இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு தலைவர் ஆயிட்டீங்க. நீங்கள் குழந்தையா இருக்கும்போதே நீங்கள் வந்து தலைவர் ஆகிட்டீங்க குழந்தையா இருக்கும்போதே. இன்றைக்கி இளைஞர்கள் வந்து யாரெல்லாம் வெளியே வராங்களோ படித்து முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட எப்படி தலைமை பண்பை வந்து வளர்க்குறது குழந்தையா இருக்கும்போதே? அதாவது கருணை வந்து பேரண்ட்ஸ் மூலமாக கொண்டு வர்றதா இருக்கட்டும். குழந்தைங்கள் வந்து சின்ன வயசுலேயே ஒழுங்காக வளர்ந்துட்டாங்கன்னா அந்த ஒரு மனிதனே நல்லபடியாக உருவாயிருவான். அப்படி மனிதன் உருவாகும்போது ஒரு சமூகமே நல்லபடியாக உருவாகும். அதுக்கப்புறமா ஒரு நாடே நல்லபடியாக உருவாகிடும். எப்படி வந்து குழந்தைகிட்ட ஒரு தலைமை பண்பு, அதாவது நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே வந்து தலைவராக ஆனவர் ஒருத்தர். இல்லை, அது வந்து தப்பான செய்தி. நான் வந்து திபெத்தியன் அஃபிஷியல்ஸ்லாம் வந்து என்னோட குருவாக இருக்கட்டும், அவங்கள நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கல் மேலேங்க. அதனால் ஒரு ஒரு ஃபார்மலான ஒரு பட்டாபிஷேகம் நடக்கும்போது, அதாவது ஒரு குழந்தைய வந்து பதவியில் உட்கார வைக்கிறது, அதாவது தலைவனை உட்கார வைக்கும்போது, ஆனால் நான் படிக்கும்போது அவங்க என்னைய ஒரு பெரிய ஆளாலாம் பார்த்ததே கிடையாது. அவங்க வந்து என்னை ஒரு நார்மலான ஒரு மாணவ மனிதன் என்னைய வந்து நடத்துவாங்க. அதனால் நான் வந்து சாதாரண மனிதர்களோடு தான் வந்து நான் வளர்ந்தேன். அதாவது தொழிலாளர்களோட, சாதாரண மக்களோட. நான் என்னோட சின்ன வயசில் வந்து ஒரு சில சொந்த சாப்பிடணுமே தவிர பெருசாக கோலமைங்க வந்து என் கூட கிடையாது. என் கூட விளையாடினவங்க கொஞ்சம் பெரியவங்க தான், வயசானவங்க தான். அதனால் என்னோட சின்ன வயசுலேருந்தே வந்து என்கிட்ட உள்ள ஒரு நல்ல பழக்கம் நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல பழக்கம், ஒரு உபயோகப்படக்கூடிய பழக்கம் வந்து நான் எல்லாரோடையும் நல்லா பழகிடுவேன். நான் சாதாரண மக்களோட, அது ரொம்ப முக்கியம். அவங்களும் வந்து என்னைய வந்து அவங்களில் ஒருத்தராக தான் வந்து என்னைய பார்ப்பாங்க. நான் இந்த துப்புரவு தொழிலாளர்களோட விளையாடும் போதெல்லாம் வந்து ஒரு துப்புரவு தொழிலாளர் வந்து என்கிட்ட சொன்னார். அது நாங்கள் டோன்ஷின் கிவாஸ் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ஷின் கிவாஸ் இது வந்து ஒரு போட்டி. ஸோ என்னோட ஒரு மெம்பர் வந்து ஒரு தொழிலாளி. நான் வந்து நானும் ஒரு சில விஷயங்கள் பண்ணினேன். சாப்பாடு கிடையாது. நாங்கள் வந்து கொஞ்சம் ஓடி போய் அதை எடுப்போம். அப்புறம் ஒரு சில துப்புரவு தொழிலாளர்கள்லாம் வந்து ஒரு சில வந்து பொருள் கிடைச்சிருச்சுன்னா நான் பின்னாடி நின்றுவாங்க. டபுள் போய் போன் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பழம் இருந்துச்சுன்னா இல்லை பிஸ்கெட்டு அதுக்கு முதல்ல போயிடுவாங்க. அவங்க கொஞ்சம் அதனால் இப்போ நான் வந்து உணர்வேன். அதாவது இந்த துப்புரவு இருக்காங்கள அவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு மனிதனாக நான் வளர்றதுக்கு ரொம்ப வந்து உதவி பண்ணியிருக்குறாங்க. நான் வந்து ஒரு ஒரு பதவியிலே இருந்துட்டு அப்படியே இருந்துட்டு இவனு கூடலாம் வந்து நான் தொடர்புலேயே இல்லாமல், அது சார் உட்கார தொடர்புல அவ்வளோமே மனநிலையிலேயே வந்து நான் வந்து எனக்கு ஒரு கெபிரல் நடந்திருக்கும். ஆனால் நான் எப்போவுமே வந்து எல்லாரோட தான் சேர்ந்து வளர்ந்துருக்கேன். அதனால் திவ்யக்கை நினைவு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க எப்படி எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, அதாவது பாடம் எடுக்கும்போது அப்போல்லாம் வந்து ஒரு ஒரு பய உணர்வு வந்து இருக்கும். அந்த சூழ்நிலை என்னோட குரு வந்து
அதுக்குன்னு ஒரு கதை கூட இருக்குது அதில். ஒரு குரு அப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா என்கிட்ட சொன்னார், ஒரு முதல்ல வந்து ஒரு உதவியாளராக வந்து சேரும்போது ஒரு பெரியவர், அதாவது ஒரு அவரோட அவரோட பதவிக்கு இருக்கிற ஒரு வயசானவர் வந்து ஃபார்மே பார்த்தீங்கன்னா அவர்லாம் வந்து தலைவர், சர்ச்சிங் பார்ட்டியோட தலைவர். அதனால் அவர் வந்து என்னோட இடத்துக்கு வந்தார். அந்த அன்னைக்கு தான் வந்து எங்கள் அம்மா வந்து என்கிட்ட அப்புறமா சொன்னாங்க, அதாவது 2-3 வருஷம் அதிகாலையில் வந்து நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். 2-3 வயசு இருக்கும்போது செக்ஸ் பார்க்க இருக்கும்போது என்னோடய குடும்பத்துக்கு வந்து தெரியாது. ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி உயிரிழவு கிடைச்சிது. அதாவது நம்ம இன்ட்யூஷன் சொல்லலாம். நான் வந்து என்னோடய பெற்றோர்கள் இங்கே ஏன் வந்து இந்த குழம்புற வாரமாக இருக்குது, காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சிருது, ஏதோ தேடிக்கிட்டே இருக்கு, ஏதோ காத்துக்கிட்டு இருக்கு யாருக்காரோ. அதுக்கப்புறம் வந்து ஏதோ 3ஆவது மனுஷத்துக்கு வராரு. நான் உடனே அவர்கிட்ட நேராக போயிட்டு அவர் யாருன்னு நான் கண்டுபிடிச்சி அவங்கள வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாருமே அவங்கள பேர் சொல்லி கூப்பிட்றேன். ஏதோ ஒன்று அந்த கிசார் மூச்சு இப்போ அவர் வந்து இப்போ என்ன ஆயிட்டாருன்னா சென்ஜோ ஆயிட்டார். அவர் வந்து 13வது தடவைக்கும் அவர் வந்து வேலை பண்ணார். அதனால் கிசார் மூச்சை இன்னொரு செஞ்சோ அதை பற்றி வந்து சொன்னார். என்ன அறிவுரை கொடுத்தாருமா, இந்த சின்ன பையன் இந்த சின்ன தலையெல்லாம் இருக்கார் இல்லையா, பயங்கரமான ஒரு அறுப்பா ஏதோ ஒன்று இருக்கு அவர்கிட்ட, பயங்கர ஷார்ப்பான ஒரு அறிவு கூர்வான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிசாமுச்சே எனக்கு அவர் வந்து என்னோட சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஏன்னா என்னோட எனப்பில் இருந்ததுனால. அதனால் அவர் வந்து எனக்கு சொல்லித்தரும்போது, அவர் எனக்கு சொல்லித்தரும் வரும்போது மெயினாக வந்து படிக்கிறதான் வந்து சொல்லிக் கொடுப்பாரு, வாசிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அதாவது ஒரு சமயத்தில் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அவரோட தோளில் ஏறி உட்காந்துக்குவேன். கிசாமுச்சே வந்து இந்த சின்ன தலைவன் வந்து ரொம்ப சேட்டைக்கார பையன் இருக்கா அப்படின்பாரு. நம்ம கிசார் மூச்சை வந்து சொல்லுவார், இந்த சின்ன தலைவன் வந்து ரொம்ப சேட்டைக்கார பையன், அதனால் அவரோட அனுபவத்தில் அவர் சொல்லுங்க. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கணும். இன்னைக்கு அவன் ரொம்ப சேட்டை பண்ணுவான். அப்புறம் செஞ்சன்னு சொன்னார். அவர் உன்னோட ரொம்ப கஷ்டப்பட்டாருப்பா, ஏன்னா நீ ரொம்ப புத்திசாலி, ஆனால் மூஞ்சியும் வந்து ரொம்ப சீரியஸாக வச்சுக்கணும். அதனால் ஆமாம், அந்த அறிவியலினால் அவர் அப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு அப்படி ஒரு பாடம் கிடைச்சிது. எனக்கு வந்து சாதாரண ஒரு பையனாக, ஒரு மாணவனாக இப்போ வந்து நடப்புகிறாங்க, சின்ன பையனாகும். அவர்தான் ரொம்ப யதார்த்தமான மனுஷங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என்னோடய வாத்தியார் வந்து ஒரு ஒரு குச்சி வச்சுருப்பார் தேயில. அந்த டைம் வந்து என்னோடய மூத்த அண்ணன் வந்து அவனை என் கூட தான் படிச்சிருந்தார். அதனால் 2 குச்சி வச்சுருப்பார். ஒரு குச்சி எங்கள் அண்ணனுக்கு, ஒரு குச்சி எனக்காக. ஸோ இதெல்லாமல் வந்து மஞ்சள் குச்சியை வச்சு அடிக்கணும். அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப புனிதமான ஒரு, நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது லிவிங் புத்தா அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லை. அதனால் துரதிர்ஷ்டவசமாக லிவிங் புத்தாவுக்கு குச்சி வச்சு அடிக்கணும். அதனால் அது புனிதமான ஒரு மஞ்சள் கலர் குச்சி. அப்புறம் நான் சொன்னேன்ல, என்னோடய வாத்தியார் வந்து அந்த புனிதமான குச்சியை வச்சு அடிப்பார். ஆனால் வனி வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமே இருக்காது. புனித குச்சி எல்லாம் அடித்தாலும். அதனால் நான் வந்து ஒழுக்கமாக இருப்பேன், அப்புறம் அதிகமாக படிப்பேன். அதனால்
நலந்தா ட்ரெடிஷன் பாரம்பரியம் இருக்கு இல்லையா, அது வந்து தொழில் பற்றி, வியாபாரம் பற்றி, அதை பற்றி வந்து அந்த பாரம்பரியம் பேசுமா? அப்படி பேசிச்சுன்னா எப்படி வந்து இன்றைய இளைஞர்கள், அதாவது நலந்தாவுடைய கொள்கைகளை வந்து தொழில் பண்ணுறதுக்கு எப்படி உபயோகப்படுத்த முடியும்? அது எனக்கு தெரியாது. தொழில், அதுக்கப்புறமா வந்து விஞ்ஞான ஆராய்ச்சி, பொருளாதாரம், மனிதர்களோட செயல்கள் எல்லாமே மனிதத்தன்மையா மனிதத்தன்மையா அதாவது கடைசியில் பார்த்தீங்கன்னா புத்தி அது கூட சேர்ந்து வந்து ஒரு மெருக்கம், அப்புறம் ஒரு பொறுப்பு, சமுதாயத்து மேலே ஒரு பொறுப்பு, இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். பொருளாதாரம் இன்னொன்று ஒரு தர்மத்தோட, ஒரு நியாயத்தோட, ஒரு ஊழல் இல்லாமல் நேர்மையாக, நியாயமா தர்மமா அதை நடத்துனீங்கன்னா அது வந்து மனிதன் செயல்கள்லேயும் வந்து பொருளாதாரம் வளரும். நீங்கள் வந்து ஏமாத்துனீங்கன்னாலோ இல்லாட்டி வந்து அது வித்தியாசமாக அதாவது மறைமுகமாக பண்ணிங்கன்னா உங்களுடைய வாடிக்கையாளருமே வந்து பிஸாக இருப்பார். நீங்கள் வந்து மற்ற ஊடகங்களோட சரல்தான் வயசோ அது மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அதிகமான வாடிக்கையாளர் விழுவாது. அது ஒரு உணவசமாக இருக்கலாம். அங்கேயுமே வந்து மனிதர்களோட தானே நம்மளோட தொடர்பு வேலைகள் நடக்குது. அதனால் அடிப்படை வந்து மனிதத்தன்மை தான். அப்புறம் ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அறிவியல் ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரியான ஒரு உத்வேகம் ஒன்றுதல் இருக்குன்னு சொன்னால் ரொம்ப ஒரு உத்வேகத்தோட, ஒரு ஆர்வத்தோட நீங்கள் வெறுமனே வந்து சம்பளத்தை பற்றி, புகழை பற்றி அப்படிலாம் இருந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு உத்வேகம் வரலாம் இந்த மாதிரியான தேவைகள் மேலே. அப்புறம் எல்லாமே வந்து ஒரு மேலோட்டமாக தான் இருக்கும். ஆமாம், நேரோட்டல் தான். உலகத்தோடைய ஒரு பொறுப்புணர்வு, அதுக்கப்புறம் வந்து மனிதர்கள் நல்லா இருக்கணும், ஆமாம், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிடிப்பு கிடைக்கும். அதான் ஒரு மனதார உங்களால் பண்ண முடியும். அதுதான் வித்தியாசத்தை ஏற்படுத்தும். அதனால் ஒரு ஒரு மனிதன் சார்ந்த செயல்களும் சரி, அது பலதரப்பட்ட படிப்பாக இருக்கட்டும், அது எல்லாமே மனிதன் தன்மையோட சேர்ந்துதான் இருக்கணும். அப்புறம் சமூக சூழல் பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாமே கடைசியாக மனிதர்கள் சம்மந்தப்பட்டது தானே. இது நம்ம வீடு தானே. ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை, ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் எல்லாமே வந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து சுற்றுப்புற சூழலில் வந்து பாதிப்பு ஏற்படுத்துனீங்கன்னா, இந்த செடிகள் பற்றி அக்கறை இல்லாமல் இருந்தீங்கன்னா, அது கடைசியாக நம்மளுதான் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் எல்லாமே மனிதன் சம்மந்தப்பட்டது தான். எல்லாமே ஒரு மனிதனுடைய ஒரு கருணை இருக்கட்டும், பொறுப்புணர்வு தான். அதில் பேஸ் பண்ணது தான். ஹோலினஸ், நீங்கள் தான் வந்து உலகத்தோட மனிதநேயத்துக்கே நீங்கள் தான் ஒரு உயர்ந்த ஒரு உதாரணம். மனிதநேயம் சொல்லித்தரும்போது நிறைய மக்கள் வந்து தப்பான ஒரு விஷயம் மூலமாக வழி மாற்றப்பட்டுறாங்க. நம்ம வந்து இளைஞர்களை எப்படி வந்து மனிதநேயம் வளர்ச்சிக்கு அவங்கள வந்து எப்படி கொண்டு வர்றது? தொழிலுக்காக மட்டும் இல்லை, மனிதநேயத்தோட ஒரு மனநிலையே வந்து சரி, சமுதாயத்தை உருவாக்குறதா இருக்கட்டும், மனிதநேயத்துக்காக இளைஞர்கள் எப்படி நம்ம வந்து பண்ணுறது? இந்த காலகட்டத்தில் நீங்கள் மனிதநேயம் அப்படின்றது என்னன்னு சொல்ல வர்றீங்க? அதாவது ஒரு இளைஞன் வந்து வேலைக்கு போகும்போது அவர் வந்து அவரோட குடும்பத்துக்காக வேலைக்கு போகிறாரு. அது வந்து சுற்றுச்சூழல் பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை. அவர் வந்து அதை எப்படி மாற்றுறது? அது வந்து அவங்க ரொம்ப அதிகமாக அவங்க தங்களை பற்றியே யோசிக்கிறாங்க. அது வந்து தன்னோட குடும்பத்தை பற்றி ரொம்ப ஒரு அதிகமான ஒரு சிந்தனை இருக்கும். ஏன் மிருகங்கள் கூட அப்படி தான் இருக்கும். அது வந்து ஒரு குறுகிய ஒரு எண்ணம். அது எதனாலுமே நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து அது விலங்கியல்ல இதாக சொல்கிறேன். அம்மா வந்து குழந்தை ரொம்ப அதிகமான ஒரு கருணை, ஒரு அக்கறை இருக்கும். அது வந்து பயாலஜிக்கு நார்மல் ஃபேக்டர். அது வந்து ரொம்ப ஒரு குறுகிய ஒரு விஷயம். ரொம்ப ஆழமான ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு பாகுபாடு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு
அட்டாச்மெண்ட்டோடு அது வந்து கலக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அக்கறை இருக்கணும். அது வந்து உங்கள் குடும்பத்தை பற்றுறது மட்டும் இல்லாமல் உங்கள் சமுதாயத்துக்கு ஒன்றோட சேர்த்துருக்கணும். அதுதான் வந்து ஒரு மனித ஞானம். அதுதான் வந்து அறிவில் வந்து இருக்கணும். குடும்பம் சந்தோஷம் உங்களுக்கு பாடல் கிடைக்கிறது. சமுதாயத்தோட சந்தோஷம் இருந்தால் அவங்க குடும்பமும் சேர்த்து சந்தோஷம் கிடைக்கிது. சமுதாயம் வந்து எப்போ சந்தோஷமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களோட நண்பர்கள் சொந்தக்காரங்களோட அன்பாக இருந்தீங்கன்னா, அப்போது ஒவ்வொரு சமுதாயமே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சமுதாயமாக மாறும். ஒரு பெரிய கூட்டமாக மாறும். அது வந்து நாடு வரைக்கும் சரி, ஒரு சர்வதேச அளவுலையும் சரி அது வந்து வளரும். இன்னைக்கு நிலவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலக பொருளாதாரம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் தேவையும் இருக்குது, அப்புறம் இணைப்போடையதுக்கு. அதுக்கப்புறம் குளோபல் வார்மிங் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன புரிய வைக்கலன்னு சொன்னால், நம்மளுக்கு வந்து ஒரு உலகமாகவே ஒரு பொறுப்பு வேணும். மற்றவங்களுக்கு உதவு பண்ணுறது பேராக இருக்கணும். மற்றவங்களோட கவலைகளை அவங்களோட பிரச்சனைகளை தீர்க்க முன் வரணும். வந்து உங்களால் கேட்க முடியும். எந்த ஒரு மாணவரை வேணால் நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியுமா? உலகத்தை பற்றி கவலைப்படாமல் உலகம் எரிஞ்சாலும் சரி, என்ன கொண்டு போயாலும் சரி. எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த ஒரு பொறுப்பான மாணவனாக இருந்தாலுமே வந்து சொல்லுவார், உங்களோட கூட இருக்கவங்க வந்து ரொம்ப ஒரு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அது உங்களுக்கு பிரச்சனையாக வருவோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுதான் வந்து இன்மையோட ஒரு நிஜம். அமேசானத்து மொழினா கிடையாது. அமேசானத்தில் வந்து அவங்களோட குடும்பத்தை பற்றி, அவங்க சமுதாயத்தை பற்றி, அதை பற்றி மட்டும் யோசிச்சாங்கன்னா அதுவே வந்து தற்சார்போட ஒரு தனித்தன்மையாக இதுமே. ஆனால் இப்போ வந்து எல்லாமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பி இருக்கணும். இதுதான் வந்து இன்றைய நிஜம். அதனால் நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு பொறுப்பு வளர்த்துக்கணும்னு சொன்னால், பார்வை அப்படி இருக்கணும். அதாவது புது நிஜத்தோட ஒத்து போகிற மாதிரியான பார்வை இருக்கணும். கல்வியுமே வந்து கல்வியோட நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பார்வை வந்து எவ்வளோ விசாலப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே தேவை. மிருகம் வந்து படிப்பு கிடையாது. அது உணர்வு பூர்வத்தில் தான் வந்து அது வாழும், உயிர் வாழ்கிறதுக்கான தேவை. இப்போ உடனடியான வாழ்க்கை வந்து பாதுகாக்கிறது, அபாயத்துலேருந்து தப்பிக்கிறது. ஆனால் அது வந்து அடுத்த மாதத்தை பற்றியோ, அடுத்த வருஷத்தை பற்றியோ, அடுத்த நூறாண்டை பற்றியோ அது யோசிக்காது. யாருமே யோசிக்க மாட்டாங்க. நம்ம வந்து மனிதர்கள் நம்மளுக்கு மூளை இருக்குது. அதுக்கு வந்து ஹார்ட்பிரல் இருக்குது. மூளையே வந்து படிப்பு இல்லைன்னு சொன்னால் அப்படியே தான் இருக்க போகுது, வளராமல். அதனால் நம்மளுடைய வந்து ஆற்றலை வந்து வளர்க்குற மாதிரியான ஒரு படிப்பு இருக்குதுன்னு சொன்னால், அது வந்து நெஜத்தை பற்றியும் வந்து கல்வி சொல்லித்தரணும். இன்னையோட நிலவரத்தை பற்றியும் சொல்லிக் கொடுக்கணும். அதனால் நம்மளோட அறிவு வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். என்ன நிலவரங்கிறத பற்றியும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். அந்த ஒரு ஒரு மனதோட உள்ள ஆத்ம சக்தியோட இன்னும் வந்து நிலவரத்தை பற்றின ஒரு ஒரு அவேர்னஸோட விழிப்புணர்வோட இந்த மூளை வந்து படிப்பு மூலமாக ஒரு ஆத்ம சக்தி மூலமாக ஒரு மனிதநேயத்தோடு நம்ம வந்து ஒரு உபயோகமான ஒரு உணர்வுபூர்வமான வாழ்க்கையை வாழ முடியும். அப்புறம் இன்றைக்கி நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இளைஞர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரியோடைய ஜிடிபி எடுத்துக்கும். ஒரு நாடை வந்து அது ஜிடிபி மூலமாக தான் வந்து அளவெடுக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறாங்க. அது ஜிடிபி வச்சு தான் அந்த பொருளாதாரத்தை வந்து பேசுகிறாங்க. அவங்க என்ன தவற விடுறாங்கன்னா, கிராஸ் ஹாப்பினஸ், அதாவது சந்தோஷம் எவ்வளோ இருக்குது அதை பற்றி வந்து யோசிக்கிறது இல்லை. நிறைய நாடுகள் வந்து பொருளாதாரமாக வளர்கிறாங்க, ஆனால் சந்தோஷம் பொருளாதாரத்தோட தேவை என்னது? எல்லாரும் மக்களுக்கு சந்தோஷம் கொடுக்குறது தானே. சந்தோஷம் அது உடல் அளவுடைய சரி, சந்தோஷம் கொடுக்குறது உடல் அளவில் ப்ளஷர்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி, மனநிலையில் என்ன பண்ணுறது? பணத்தினால வந்து உங்களுக்கு மன நிம்மதி குடி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது.
உடனளவில் வந்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கலாம். அதுவுமே உங்களுக்கு ஞானம் இல்லாததுனால தான். எப்படி வந்து உணர்வுகள் வேலை செய்யுது, மனசு எப்படி வேலை செய்யுதுங்கிறது தெரியாததுனால, உணர்வு பூர்வத்தில் ஒரு ஒரு கான்ஷியஸ்னஸ் மேலே ஒரு ஒரு உடனளவில் வந்து பணத்தோட மதிப்பு வந்து இருக்கு. அதை நம்மளுக்கு வந்து ஒரு உணர்வு பூர்வமான ஒரு சந்தோஷம் கொடுக்குது. ஆனால் மனநிலையை விட இது கொடுக்காது. இந்த பணக்காரங்கமாக இருப்பாங்க இல்லையா, ரொம்ப பெரிய பெரிய தலைவர்கள், அவங்களாம் வந்து உடனளவில் வந்து பயங்கர வசதியோடு இருக்காங்க. ஆனால் மனநலவில் கவலையாக இருக்காங்க, சந்தேகத்தோடு இருக்காங்க, கோவத்தோடு இருக்காங்க, எதிர்ப்போடு இருக்காங்க, இருக்கிறாங்க. அதனால அது வெளிப்படையாக தெரியுது. என்ன உணர்வுபூர்வத்தில் மனசுபூர்வத்தில். இப்போ கேள்வி வந்து உணர்வுபூர்வத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக, இல்லை மனநிலையில் இருக்கிற ஒரு ஒரு அனுபவம் வந்து ரொம்ப முக்கியமாக தெரியுமே. உணர்வுபூர்வத்தில் இருக்க ஒரு அனுபவங்கிறது வந்து வழியாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து குறைக்க முடியும். மனதளவில் ஒரு திருப்தி இருந்துச்சுன்னு சொன்னோம். நீங்கள் பாருங்கள், ஸ்போர்ட்ஸில் எல்லாம் பாருங்களேன், அவங்க வந்து பயிற்சி எடுக்கிறாங்க. அவங்களால வந்து பயங்கரமான உழைப்பு பெற முடியுது, பயங்கரமாக அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க, உடனடியாக வந்து வணியை தாங்குறாங்க. ஆனால் மனதளவில் அவங்களுக்கு வந்து ஒரு உணர்வுக்கு ஒரு 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 பர்பஸ்க்காக எந்த ஒரு வழி இல்லாமல் அவங்களால வேலை பண்ண முடியுது. அது வந்து நீங்கள் உணர்ந்தாலும் சரி, அதனால் வெளிப்படையாக தெரியுது மனநிலை தான் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து என்ன பண்ண முடியுமா, உடனடியோட அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து அதை ஓவர் கம் பண்ண முடியும். ஆனால் மனசில் இருக்கிற பிரச்சனைகளை, கவலை, சோகம், இதெல்லாம் வந்து உடனளவு சந்தோஷத்தால் அவங்களால் அதை போக்க முடியாது. அதனால் இது வந்து ஞானம் இல்லாததுனால, அறிவு இல்லாததுனால, ஒரு அனுபவம் இல்லாததுனால, மனநிலை எப்படி வேலை செய்யுது, உடல்நலம் எப்படி வேலை செய்யுது, உணர்வுபூர்வம் எப்படி வேலை செய்யுது, மனப்பூர்வம் எப்படி வேலை செய்யுது, இதை பற்றிக்காததுனால, அதனால் ஞானம் இல்லாததுனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. ஹோலினஸ், ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? அதாவது சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் ஆனந்தமாக இருக்கிறதுக்கும். எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற இந்த ஆங்கில வார்த்தைகளான ஜாய்ஃபுல், ஹாப்பி, இந்த வார்த்தைகள்லாம் அர்த்தம் தெரியாது. எனக்கு தெரியாதுங்க. எனக்கு வந்து இங்கிலீஷ் வார்த்தை பிபி தெரியல. முதல்ல வந்து என்ன அர்த்தம் ஜாய்ஃபுல்னா? அதாவது சந்தோஷம், ஆனந்தம் என்னன்னாலும் சரி. அதாவது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு உதாரணத்துக்கு வந்து ஏதாவது ஒன்று நான் வந்து சாதிச்சேன்னு சொன்னால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கிது. அது வந்து மனதளவுலேருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. என் மனசு சொல்லும். அதாவது மனசுலேருந்து வந்துச்சுன்னா வந்து ஒரு சந்தோஷம், என் இதயத்துலேருந்து வர்றது வந்து ஆனந்தம் அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு உங்ககிட்ட பேசும்போது ஆனந்தமாக நான் உணர்கிறேன். ஏன்னா என் இதயத்துலேருந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் தொழில் நான் பண்ணும்போது என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து இதயத்துலேருந்து சந்தோஷம் இல்லை. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். இது வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் உள்ளதா, இல்லை நான் நீயா உருவாக்குனதா? இல்லை, என்னோட புரிதல் தான் அது. அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்படின்னா வந்து 7 மனிதர்கள் இருக்காங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க 2 வார்த்தைக்கும். அதனால் வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அதனால் அதாவது ஒரு அப்பட்டமான ஒரு ஒரு அனுபவம் அதாவது இருக்குன்னா, உடலளவு உங்கள் அனுபவத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று இருக்குது. ஒரு சில விஷயங்கள் வந்து உடல் அளவால் உங்களால் வந்து இதை பண்ண முடியும்னா அனுபவம் பண்ண முடியும். அது வந்து இன்னொரு மனசு பூர்வமான ஒன்று இருக்குது. அது 2 தான் வந்து வெளிப்படையான 2 விஷயங்கள். இல்லை, மிருகத்துக்கு வந்து அது மனசை பற்றி பெருசாக கவலையப்படாது. அதுக்கு வந்து உடனடி என்ன பயம் வருதோ அதை பற்றி மட்டும்தான் அது கவலைப்படும். மற்றபடி அதை பற்றி கவலையப்படாது. நம்ம மனிதர்கள் வந்து இந்த ஞாபகம் இருக்கிறதுனால, இந்த மனசு இருக்கிறதுனால, இந்த ஞாபகம் இருக்கிறதுனால, எதிர்காலத்தை பற்றி யோசிக்க முடியறதுனால, அதனால தான் அவருக்கு வந்து சந்தோஷமும் கொடுக்குது, இல்லை ஆனந்தம் சொல்கிறீங்களோ, அவன் கவலையும் இருக்குது, சந்தேகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் நம்ம வந்து அதனால தான் வந்து மனசை பற்றின படிப்பு நிறையா படிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைய இளைஞர்கள் வந்து வாழ்க்கையோட தேவை, லட்சியத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது ஒரு உதாரணத்துக்கு எல்லா இளைஞருமே வெளியே வந்து படிக்கிறாங்க,
வாழ்க்கையில் நகர்றாங்க? எப்படி வந்து வாழ்க்கையோட நோக்கத்தை கண்டுபிடிக்கிறது? தேவை வாழ்க்கையோட நோக்கம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன். அதாவது வாழ்க்கையோட நோக்கம்ங்கிறது சந்தோஷம், ஆனந்தம். எதுக்காக நம்ம வாழ்கிறோம் கேட்டிங்கன்னா, எதிர்காலத்தில் வந்து எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. நம்பிக்கை அடிப்படையில் வாழ்கிறோம். ஒரு உங்களுக்கு அந்த நம்பிக்கையை இழந்துட்டீங்கன்னு சொன்னால், அப்போ உங்களோட மனநிலை இருக்கு இல்லையா, அந்த மனநிலை வந்து உங்கள் வாழ்க்கையவே சொதுக்கிடும். மக்கள் வந்து அவங்களோட நம்பிக்கையை நம்பினதுக்கு அப்புறமா அப்போ தற்கொலை பண்ணுறாங்க. அதனால் நம்மளோட வாழ்க்கை எதை நம்பி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்குது. நம்பிக்கைங்கிறது நன்மை. அதனால் நம்ம வாழ்க்கையோட நோக்கம் வந்து என்னன்னு சொல்லணும்னா, ஆனந்தம், சந்தோஷம் சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வயசாகிட்டே போகுது. அதாவது மக்கள் தொகையை வந்து எல்லா மக்களுக்குமே வயசாகிட்டே போகுது. ஒரு கூட்டு குடும்பம் வழிமுறைகள் தான் வந்து முன்னாடி இந்தியாவோட வழிமுறை, அதெல்லாம் வந்து இப்போ இல்லை. அதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்கலாம் வந்து பெற்றோர்களை விட்டுட்டு போய்ட்றாங்க, முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு போகிறாங்க. எனக்கு வந்து உங்களோட செய்தி இந்த மொத்த உலகத்துக்கும் எப்படி வந்து நம்ம ஒரு சூழல் ஏற்படுத்துறது, அதாவது பெரியவர்கள் மேலே வந்து ஒரு டிபெண்டன்சி இருக்கணும். அவங்க தான் வந்து குழந்தைங்களை வளர்த்தாங்க, ஆனால் அவங்களே வந்து முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு போய் கஷ்டப்பட வைக்கிறாங்க. இளைஞர்களுக்கு உங்களோட செய்தி என்ன? இந்த பிரச்சனையை இவங்க எப்படி வந்து சமுதாயத்தில் இருக்க பிரச்சனையை சரி பண்ணுறது, அதாவது இந்திய கூட்டு குடும்ப முறை எப்படி சரி பண்ணுறது, திரும்பி கொண்டு வர்றது? நான் நினைக்கிறேன் திரும்பவும் அதே தான் சொல்கிறேன். அதாவது கருணை இல்லாமல் இருக்கிறது அது காரணம். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மனிதநேயம் வந்து ஏதோ ஒரு பலன் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ம் ம் அதாவது முக்கியமாக அது வந்து எதுக்காக பொருளாதாரம், பணம் தான். அதனால் முதியோர் இல்லம் ஒன்றும் வந்து பெருசாக நம்மளால் பண்ணிட முடியாது. ஃபாரினர் அதனால் பலம் இல்லை. அதாவது வாழ்க்கை வாழ்றதுக்காக, அதாவது எப்படியாவது உயிரோடு இருக்கிறதுக்காக ரொம்ப யோசிக்காமல் இருப்பாங்க. அது உணர்வு இல்லாமல் மதிப்பில்லை, தனிமைப்படுத்திடுறாங்க. அது ரொம்ப வருத்தமான விஷயம்தான். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான ஒரு மனிதநேயம் இல்லாத விஷயத்தை தான் வந்து இது காட்டுது. என்னால் அதை உணர முடியுது. அப்புறம் இளைஞர்கள் இன்றைக்கி வந்து அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ சமீப காலத்தில் படித்ததுக்கப்புறமா அவங்க வந்து மாற்றம் கொண்டு முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க வந்து தொழில் பண்ணி அது மூலமாக சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? தொழில் வந்து சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தணுமா, இல்லை அரசியலுக்கு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தணுமா? இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு கவலைகள் கேட்டிங்கன்னா, மனித நேயத்தை பற்றி, ஒரு நாட்டை பற்றி, இல்லாட்டி ஒரு சில மக்களை பற்றி. அதனால் பொருளாதாரம் முக்கியம், டெக்னாலஜி ரொம்ப முக்கியம், சட்டங்கள் முக்கியம், அரசியல் முக்கியம், எல்லாமே முக்கியம். முதல்ல உனக்கு எல்லாமே தேவை. அதனால் இப்போ முக்கிய அடிப்படையாக பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து மனிதர்களோட வேலை எல்லாமே. மனிதர்களோட வேலை, மனிதர்களுக்கான வேலை, மனிதர்களான வேலை. அதனால் மனிதன் வந்து எல்லாத்துக்குமே வந்து முக்கியம், அது சம்மந்தப்பட்டது தான். அதுதான் வந்து என்னோட ஃபேவரட். அதனால் வேற வித்தியாசமான ஒரு அமைப்பு ரொம்ப முக்கியம். அப்புறம் அதாவது பல மதங்கள் இருக்கிற இந்த ஒரு நாட்டில் எப்படி வந்து ஒரு ஒத்துமையை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? எல்லா மதத்தையும் வந்து பல மதங்கள் இருக்குது, எப்படி ஒரு ஒத்துமையை கொண்டு வர்றது? இந்த பாருங்க, ஃபுல்லாகவே பல என்னோட பார்வை எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பெரிய ஒரு மதத்துலேயுமே வந்து 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று மட்டும் மதம், தர்மம். அதில் வந்து என்ன மதங்கள்னே வழிமுறைங்கன்னு வந்து ஒரே செய்தியை தான் கொடுக்குது. அதாவது அன்பு, மன்னிப்பு, பொறுமை, பொறுத்து போகிறது. அது என்ன பெரும்பாலான மதங்களும் வந்து இது ஒரு ஆற்றல் இருக்குது. அதாவது மனிதநேயத்தை வந்து அந்த மாதிரி ஒரு இதயத்தை கொண்டு வரதுக்கான ஆற்றல் இருக்குது. அதனால தான் பெரும்பாலான ஒரு மத வழக்கங்கள் எல்லாமே வந்து மனிதநேயத்தை வந்து வளர்த்தவருக்கு எல்லாம் 1000 வருஷம் இந்த மாதிரி கேரளாவில் பண்ணிட்டுருக்காங்க. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெளிவிதமான வில்லேஜ்னாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து சித்தாமன்னாக இருக்கட்டும்,
ஒன்று வந்து படைத்தவர் சொல்லுவாங்க, இல்லாட்டி ஒருத்தர் வந்து படைத்தவர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் அப்புறம் வந்து வழிமுறைகள் தான். எலிக்காரன்னு சொன்னால் ஒரு மனிதருக்கு இப்போ வந்து ஒரு பிடிப்பு ஏற்படுத்துறதுக்கு, மனித தன்மையில் வந்து நம்பிக்கை வர வைக்கிறதுக்கு அதுக்காக தான். அதனால் ஒரே ஒரு கோல் தான், அது வேறு வழிமுறைகள், அவ்வளோதான் வித்தியாசம். பல வழிமுறை தேவை தான். ஏன்னா ஒருத்தர் ஒரு ஒரு கலாச்சாரத்தில் வருவாங்க, வித்தியாசமான வாக்கியம் எழுத வருவாங்க, வித்தியாசமான ஒரு சுற்றுப்புற சூழலில் வருவாங்க. அதனால் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு விதமான வழிமுறைங்கிறது தேவை தான். அதை நான் அப்படி தான் யோசிக்கிறேன். அதனால் வித்தியாசமான ஒரு சித்தாந்தம் வந்து தேவை வருது. அப்புறம் 3வது விஷயம் வந்து கலாச்சாரம். அது வந்து இப்போ இருக்கிற ஒரு சமுதாய ஒரு சூழ்நிலையில் அதோடைய ஒரு தாக்கம் இருக்குது. இப்போ இருக்கிற ஒரு சமுதாய சூழ்நிலையில் நிறையா திபெத்தியன் புத்திஸ்ட் வழிமுறை இருக்குது. அதோட தாக்கம் வந்து எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கசாப் மினிட்டி அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அது வந்து தலாய் லாமாவோடைய நிறுவனமும் சேர்த்து நான் சொல்கிறேன். அதனால் ரொம்ப ஒரு பிரபலம் வாய்ந்த லாமாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு கூட ஒரு சில பதவி விஷயங்கள்ல இருந்துக்கலாது. அதனால் 5வது தலை லாமா அவன் வந்து ஒரு உருவாக்கி அவனை வந்து தற்காலிகமாக அந்த பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. அப்போலேருந்து நிறுவனம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெம்பரலி சுவிட்ச் அந்த நிமிடமே தடவி பாருங்க. இப்போ நான் உணர்வேன் அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சமுதாயத்துக்கு இந்த ஒரு வழிமுறைக்கு. அதனால் இந்தியாவில் ஜாதி வழிமுறை இருக்குது. வளர்ற ஒரு ஆட்சியாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை பண்ணுறப்ப அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறவர்களுக்காக அதை பயன்படுத்திக்குவாங்க. அதனால் வந்து உயர் ஜாதின்னு இருக்குது, அவங்களுக்கு வேறு ஒரு சில பொறுப்புகள் இருக்குது, கீழ் ஜாதின்னு சொல்லப்படுறவங்க வந்து வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் அதை வந்து நம்ம மாற்றணும். ஆமாம், இப்போ இருக்கிற சமுதாயத்தில் வந்து அது அந்த வழிமுறையில் வந்து மாறிட்டு இருக்குது, போயிட்டு இருக்குது. அதனால் அந்த மாதிரியான வழிமுறைகள் வந்து ரொம்ப மோசம் மக்களுக்கு. ஏன்னா அவங்களோட உரிமைகள் இருக்குது, அந்த மக்களுக்கு வந்து அவங்க போய் சேர வேண்டிய இடம் இருக்குது. அவங்க அதை விட்டுட்டு சும்மா வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அது வந்து கண்டிப்பாக மாறணும். நான் வந்து ஒரு சாதாரண மாணவன். நான் வந்து என் வாழ்க்கையே மாறினது வந்து உங்களோட லீடர்ஸ் அப்படிங்கிற புத்தகத்து மூலமாக தான் வளர்ந்தேன். நான் வந்து சம்பளத்துக்காக வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நானே என்னோடய சொந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கிறேன், அதாவது கிராமப்புற மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக. அதனால் உங்கள் புக் பிஸ்னஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் சோஷியல் சேஞ்ச், அது ஹியூ அப்படிங்கிறவர் எழுதின அந்த புத்தகம் வந்து என்னைய தொழிலாளியிலேருந்து ஒரு முதலாளியாக மாற்றிருக்கு. எனக்கு வந்து இப்போது இன்னொரு 6 வருஷம் ஒரு 3000 பேரை வேலைக்கு வைக்கணுன்றது என்னோடய நோக்கம். எனக்கு வந்து உங்களோட செய்தியாளராக நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். நான் இன்ஃபேக்ட் அதை கடந்த 5 வருஷமாக நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். நான் சிஏ பாஸ் பண்ணதுக்கப்புறமா ஹிஸ் ஹோலினஸ், நான் எந்த ஒரு செய்தியை வந்து இளைஞர்களை கொண்டு போகணும், உலகத்தை வந்து இன்னும் ஒரு நல்ல இடமா மாற்றுறதுக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், நான் எப்பவுமே சொல்லுவேன், அதாவது இந்த தலைமுறை வந்து 20ஆம் நூற்றாண்டு தலைமுறைக்கும் 21ஆம் தலைமுறையும், நான் வந்து 20ஆம் நூற்றாண்டோட தலைமுறை. அதனால் இப்போது வந்து எதிர்காலம் பழசு வந்து விரும்பின ஒரு ஞாபகம் தான். அதனால் அங்கேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு சில அனுபவம் எடுத்துருக்கலாம். அது போக மற்றதெல்லாம் போயிடுச்சு. அதனால் வந்து எதிர்காலத்தெல்லாம் மாற்ற முடியாது. எதிர்காலம் மூலமாக மாற்ற முடியும். எதிர்காலம் வந்து இப்போ இருக்குது, அது இப்படி போயிட்டுருக்கு. அதில் வந்து எல்லாமே வந்து சாத்தியம். அதனால் எப்படியுமே வந்து போக முடியாது எதிர்காலங்கிறது. அதனால் இன்றைக்கி 21ஆவது நோக்கலாம்னு கிட்டேன்னா பவர் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அதாவது சரியான திசையில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அதனால் இனிமே வளர்த்தபடி நிறைய மனிதர்களே உருவாக்கின பிரச்சனைகள் தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து நல்ல ஒரு நோக்கம் இருக்கணும், பார்வை இருக்கணும், எண்ணம் இருக்கணும். இந்த நூற்றாண்டில் உலகம் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப அமைதியாக கருணை வாய்ந்ததாக மாறணும். அதனால் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, பொறுப்பு இருக்குது. அதாவது 21ஆம் நூற்றாண்டை அதில் வந்து உலகத்தை ரொம்ப ஒரு அமைதியான ஒரு உலகமாக மாற்றுறதுக்கான ஒரு பொறுப்பு இருக்குது. அதனால் இளைஞர்கள் வந்து எதிர்காலத்தை பற்றி அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். பலரோட அனுபவத்தை மட்டும் வெறும் காப்பி அடிக்கக்கூடாது. பழைய நூற்றாண்டுங்கிறத வந்து ரொம்ப படித்த ஒரு உலகமாக இருந்தது, ரொம்ப ஒரு படித்த ஜேர்னலிஸ்ட்லாம் இருந்தாங்க. ஆனால் அவங்களால வந்து ஒரு சந்தோஷமான ஒரு இடைநேயத்தை அவங்களால கொண்டு வர முடியல. அதனால் என்ன தப்பு நடந்தது? அதனால் வெளியே யோசிக்கக்கூடாது, உள்ளே யோசிக்க ஆரம்பிக்கணும். அதனால் இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும், அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து யாருக்குமே நல்லா விளைவிக்கிறது இல்லை. அதனால் ஏதாவது வாய்ப்பு இருக்குது மாற்ற முடியும்னு சொன்னால் நம்ம அதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். அதனால் யாருக்கு அது முக்கியமான பொறுப்பு இருக்குது, இளைஞர்களுக்கு வந்து முக்கியமான பொறுப்பு இருக்குது. அதுதான் என்னோடய நம்பிக்கை, நான் அதை நம்புகிறேன். அதுதான் அடிக்கடி யாராச்சும் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் என்னோடய பார்வை. இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான புக்கு இஸ் ஹோலினஸ். நான் ஒரு வீடியோ பார்த்தேன், திஸ் மந்த் டூ. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு புனிதமான ஒரு ஆள், நீங்கள் வந்து ஒரு புனித ஆள் மாதிரி நடந்துக்கணும். அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது. முஸ்லாக ஒரு சந்திப்பில் ஒரு சந்தர்ப்பத்தில் அதை முதல்ல நம்ம வந்து ஒரு ஆன்மீக சகோதரர்கள் நாங்கள், எங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு மரியாதை இருக்குது. அதனால் நாங்கள் ஒருத்தருக்கு சீண்டிக்குவோம். அதாவது என்னை வந்து அவர் ஒரு சேட்டைக்கார தொழிலாபா அப்படின்னு சொல்லுவார். லிவிங் புத்தாலாம் சொல்ல மாட்டார். எப்போதாவது சீண்டிக்கிட்டே இருப்பார். நானும் வந்து அவரை வந்து சீண்டுவேன். அதாவது நீங்கள் வந்து ஒரு சேட்டைக்கார பிஷப் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் வந்து என்னை வந்து ரொம்ப புகழ்ந்தார். அதாவது ரொம்ப ரொம்ப புகழ்கிட்டார். அதுக்கப்புறமா வந்து அவரை மென்ஷன் பண்ணார், துரதிருஷ்டவசமாக அவர் வந்து கிறிஸ்டியன் இல்லையே அப்படின்னாரு. அதுக்கப்புறமா இன்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த காலகட்டத்தில் வந்து 3 நாள் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் சொன்னார், அவர் வந்து கிறிஸ்துவத்தை தான் வந்து ஃபாலோ பண்ணுவார். அதனால் இப்போ வந்து சொல்லிவிக்கு போயிடுவார். ஆனால் தரினமாக வந்து வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லி. அதனால் சித்தா சொல்கிறோம் சொன்னால் இஷ்டம் மறுபடி தலிலாமா புத்தர்கள் இவங்கெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லாதவங்க. அதனால் வந்து அவங்க நிறைய பேர் தான் போவாங்க அப்படிங்கிறாரு. ஹிஸ் ஹோலினஸ் ரொம்ப 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 நன்றி ஹோலினஸ். ரொம்ப தேங்க்யூ, லவ் யூ. நன்றி. இப்போ நான் வந்து என்ன உறுதி போன்றிருக்கேன்னு சொன்னால், புதிய உறுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2 வருஷமாக, அதாவது நான் ரொம்ப இருக்கராக வந்து முடிவு பண்ணியிருக்கேன். அதாவது புராதான இந்திய கலாச்சாரத்தை வந்து வீட்டெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய விழிப்புணர்வு இந்த நாட்டில் ஜாஸ்தி பண்ணுறதுன்னு கொண்டு வந்திருக்கேன். இது வந்து மெஜர். அதுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆர்த்தன்றது தேவை இருக்குது. அந்த ஞானம் வந்து அந்த காலத்துக்கு மட்டும் கிடையாது, அது இந்த காலத்துக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. அதனால் வந்து இதை பற்றி பல நாடுகளுக்கு பல கண்கள் எடுத்து அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு முதல்ல இந்த நாட்டில் முதல்ல அதை என்ன பண்ணணும்னா வீக்கெடுக்கணும். இந்த எல்லா ஞானமே வந்து ரொம்ப அறிய உங்களோட ஞானம், இந்தியாவோட ஞானம். அதனால் இப்போ நான் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வேலை பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும். வெறுமனை பேசுவதோ இல்லை யோசனையோ என்னோடய சிந்தனையோ அதெல்லாம் நல்லா இருக்கணும் வேலைக்கு அது மட்டும் சொல்கிறது பத்தாது. நம்ம இப்போ வேலை பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம வந்து முயற்சி பண்ண ஆரம்பிக்கணும், செயலில் இறங்கிடும். ரொம்ப நன்றி. ஸோ இன்னொரு மாதிரி வந்து நீங்கள் கசோதா சொல்லியிருந்தீங்க இல்லையா, இந்த ஒரு நபரை வக்கரமாக பார்த்தோம் ஹதிச்சோம். இது வந்து ஒரு காமன் கசோதா பொறுப்பு.
அதில் வந்து நம்பிக்கை எனக்கு. அதெல்லாம் நம்ம எல்லோரும் முயற்சி பண்ணணும். வேலை பண்ணணும். நன்றி நன்றி நன்றி.